எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. நாம் இந்த உலகத்திற்கு நீர் மருத்துவத்தை வெங்கடேசங்கிற விஞ்ஞானி கண்டுபிடித்து கொடுத்த நீர் மருத்துவத்தை உலகத்திற்கு நாம் 25 ஆண்டுகளாக கொடுத்து வருகிறோம். நடப்பு நிகழ்வாக நாம் ஒரு 7-8 ஆண்டுகளாக முகநூல், வாட்ஸ்அப் மூலமாக, யூடியூப் மூலமாக கொடுத்து வருகிறோம். வாட்ஸ்அப் அதுக்கு பிறகுதான். ஏக காலத்தில் நாம் முகநூல், யூடியூப், வாட்ஸ்அப், டெலகிராமில் கொடுத்து வருகிறோம். அனைவரும் பயன்பட்டு வருகிறார்கள். இது பரிணாம அறிவியல் முறை. இது நோன்பு முறை அல்ல, தூய்மை செய்கின்ற முறை. காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக அருந்துதல். இப்படித்தான் அருந்த வேண்டும். நம்மளது உடம்பானது உள்ளே பல வகையான கருவிகள் இருக்கின்றன. கூட்டு அமைப்பு கருவிகள். பல வகையான கருவிகள் ஒன்றோடு ஒன்று அக்கம் பக்கத்தில் இருக்கின்றன. அவெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையவன. ஒரு பல்லு சக்கரம், 10 பல்லு சக்கரம் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டு இருக்கும். ஒரு சக்கரத்தை சுற்றினால் அதை சுற்றி இருக்கிற 50 சக்கரங்கள் சுற்றும். ஒன்று கெட்டு போனால் மற்றொன்று கெட்டு போகும். இந்த மாதிரித்தான் உயிர் அமைப்பு. இந்த கருவிகள் உராய்வு ஏற்படுகின்ற பொழுது அந்த உராய்வை குறைப்பதற்கு ஆயில் போடுகிறோம். ஒரு 50 பல்லு சக்கரம் இருக்கு, அப்படியே ஒன்னொன்று சுத்திட்டு அப்படியே சுத்துது. அப்படி சுத்தும் பொழுது சர்றன்னு சத்தம், கரமுறன்னு சத்தம் வரும். அது உராய்வு குறைப்பதற்கு எண்ணெய் போட்டா வலுவலுன்னு அப்படியே அழகா ஓடும். அதே மாதிரிதான் அதுதான் இந்த தண்ணீர். இந்த உடம்பு பல்வேறு கருவி. அது நடக்கும் பொழுது, போகும் பொழுது உராய்வு ஏற்படுகிறது. அதனால் தண்ணீர் சத்து குறைந்து போய்விடுகிறது. ஓடும் பொழுது, நடக்கும் பொழுது, வேகமாக செல்லும் பொழுது, வேகமாக ஓடுகின்ற பொழுது, வேகமாக உழைக்கின்ற பொழுது, வேர்வை வருகின்ற மாதிரி தொழில் செய்கின்ற பொழுது, விளையாடும் பொழுது, உடற்பயிற்சி செய்கின்ற பொழுது, இப்படி பல்வேறு வகையில் நாம் நீர்ச்சத்தை இழக்கிறோம். அந்த நீர்ச்சத்தை அவ்வப்பொழுது உள்ளே கொடுத்து வர வேண்டும். அதனால் பசிதாகம் அமைதியாக இருக்கும். உள்ளே இருக்கிற கருவிகளுக்கு தண்ணீர் சென்று உராய்வு ஏற்படாமல் நம் உடம்பை நடுத்தரமாக வைத்துக் கொள்ளும். நரம்பை தூய்மையாக வைத்துக் கொள்ளும். இரத்த மண்டலத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ளும். முதல் தோல் மண்டலம். இப்போ தோல் மண்டலத்தை பார்த்தீங்கன்னா எங்கும் பளிச்சுன்னு இருக்கும், எங்கும் கருப்பே இருக்காது. தோல் மண்டலத்தை தெளிவாக வைத்துக் கொள்ளும். உள்ளே இருக்கிற இரத்த மண்டலத்தை தெளிவாக வைத்துக் கொள்ளும். உள்ளே இருக்கிற நரம்பு மண்டலத்தை நீர்ப்பயிற்சி சரியாக வைத்துக் கொள்ளும். உள்ளே இருக்க எலும்பு மண்டலத்தை சரியாக வைத்துக் கொள்ளும். தோல் மண்டலம், சதை மண்டலம், நரம்பு மண்டலம், எலும்பு மண்டலம், உள்ளே இருக்க இரத்தோட்ட மண்டலங்கள். அது போக நேரடியாக இங்கே வரும் மூளை மண்டலங்கள், ஒற்றிய முதுகுந்தண்டு, பிரைன் அண்ட் ஸ்பினல் சென்டர் என்று சொல்லுவாங்க. இந்த பிரைனும் ஸ்பினல் சென்டரும் வாழ்க்கையில் முதல் முறையாக தூய்மை செய்யப்படுகிறது. அதுக்கப்புறம் உணவு பாதை மண்டலம். அப்படியே கீழே வந்தீங்கன்னா கழிவு இறக்க மண்டலங்கள், சிறுநீரகங்கள் எல்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மண்ணீரல் மண்டலம். அப்புறம் அப்படியே போனீங்கன்னா இவ்வளோதான் இருக்கு. கிட்டத்தட்ட ஏறத்தாழ 11 அல்ல 12 வகையான முக்கியமான மண்டலங்கள் எல்லாம் தூய்மை செய்யப்படுகிறது. தூய்மை செய்வதன் மூலமாகவே நம்ம உடம்பு மேன்மை அடைகிறது. This is a simple technology to the human society. யார் 15 ஆண்டுகள் கடந்திருக்கிறார்கள் வயதில், யார் 15 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் யார் கடந்திருக்கிறார்கள், அவர்கள் செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஒன்றுமே இல்லை. இது நோன்பு முறை அல்ல, தூய்மை முறை. தூய்மையை செய்ய வேண்டும். நீங்கள் உடம்பு கெட்டு போய்விட்டால் தற்காலிகமாக எல்லா உணவு பழக்கத்தையும் ஓரமாக வைத்துவிட்டு உங்களுடைய உணவு பழக்கத்தை மாற்றி அமைத்து தூய்மை செய்கின்ற உணவு பழக்கத்தை வர வேண்டும். பட்டினி போடக்கூடாது. நீரை அருந்திதான் பட்டினி போட வேண்டும். நீரை கொஞ்சம் கொஞ்சமாக அருந்தி ஒரு 6 மணி நேரம், 3 மணி நேரம், குறைஞ்சபட்சம் 2 மணி நேரம் நீரை மருந்தாக அருந்தணும். அதற்கப்புறம் சைவ உணவு பழக்கத்தை ஆரம்பிக்கணும். அப்புறம் ஒரு 3 மணி நேரம் நீர் பயிற்சி செஞ்சுட்டு வரணும். மருந்து மாதிரி நீரை அருந்துட்டே வரணும். சிறிதளவு நீர் வயிற்றில் இருக்கும் மாதிரி பார்த்துக்கணும்.
அதுக்கப்புறம் உணவு பழக்கத்தை ஆரம்பிக்கணும். அப்புறம் பழையபடி நீரை மருந்தாக அருந்தணும். இப்படியே அருந்திட்டு அருந்திட்டு வரோம்னா எப்பவுமே சிறிதளவு வயிற்றில் தண்ணீர் இருக்கும். அந்த தண்ணீர் உள்ளே சேர்ந்து விட்ட 50 ஆண்டுகளாக, 30 ஆண்டுகளாக, 40 ஆண்டுகளாக, 20 ஆண்டுகளாக, 10 ஆண்டுகளாக என்ன வயது இருக்குதோ அந்த வயதுல இந்த வயது வரைக்கும் செய்திருந்த அத்தனை அடுக்குகளையும் அப்படியே மெல்ல மெல்ல கரைத்து கரைத்து வரும். 70 ஆண்டு இருந்தால் 70 ஆண்டு கழிவுகள், 60 ஆண்டு இருந்தால் 60 ஆண்டு கழிவுகள், இதெல்லாம் 6 மாதத்தில் கரைத்தெடுக்கப்படும். ஆச்சரியமா இல்லை? 70 ஆண்டா போட்ட குப்பைகளை இப்ப சிறுக சிறுக போட்ட குப்பையை ஒரே நாள் அள்ளிடுறோமே இல்லையா? வீட்டுல குப்பை சேர்த்துக்கிட்டே வர்றோம். ஒரு வாரத்துக்கான குப்பை சேருது. கொண்டு ஒரு வினாடியில என்ன பண்றான்? சுத்தப்படுத்திட்டு தூய்மைப்படுத்திட்டு வந்துடுறான். அதே மாதிரிதான் 70 ஆண்டுகள் பண்ண கழிவுகளை, நாற்றம் பிடித்த கழிவுகளை குடலை கழுவுகிற பழக்கம் இந்தியாவில் இல்லை. இந்தியாவிலே இல்லாத கூட உலகத்திலே இருக்காது. சரியா? நோயற்ற வாழ்வு வாழலாம். நன்றி.